தாத்தா உங்களுக்கு என்னாச்சு தாத்தா? எனக்கு ஒரு விபத்து நடந்துருச்சு. எப்போ? 1984 வருஷத்தில் ஒரு விபத்து நடந்துருச்சு. அதில் என் இடுப்பு அடிபட்டு 2 காலும் செயலிலேருந்து அப்போ எல்லாம் இருந்தும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, மாமனார், மாமியார், மச்சான் மாதிரி இருந்தும் அவங்க எதுவுமே கண்டுக்கலை. அப்புறம் வீட்டோடு இருந்து 6 மாதம் வீட்டோடு தேய்க்கின்னு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குச்சி எடுத்து நடக்கிற அளவுக்கு ஆகி, அப்புறம் சரி இப்படி எனக்கு ஏற்கனவே 1980 வருஷத்தில் திருமணம் ஆகி அப்போ 2 குழந்தைங்க பிறந்து செத்துட்டாங்க நான் நல்லா இருந்தும்போது. அப்புறம் மறுபடியும் 84 இந்த விபத்து நடந்து மாற்றுத்திறனாளி ஆகி நடக்க முடியாமல் அப்போ 6 வருஷம் சும்மா இருந்தேன். 1990 நான் முயற்சி பண்ணேன். அரசாங்கத்தில் ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு ஓயப்பா ஒரு லோனா ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஒன்றுமே கிடைக்கல. அப்போது சைக்கிள் கொடுத்தாங்க, இந்த 3 சக்கரத்து வண்டி. அந்த 3 சக்கரத்து வண்டி கொடுத்தாக்க இந்த தோட்டம் விட்டு வெளியே போனால் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டெப்பாக நம்ம மாடி மேலே ஏறுற மாதிரி ஒரு பிட்டாக அந்த ரோடுங்களும் இப்படி இறங்கி ஏறணும். அந்த சைக்கிள் உக்காந்தாலையும் மேட்டில் கொண்டு போய் பள்ளத்தில் தள்ளி போடும். பள்ளத்துலேருந்து ஏறுறதுக்கு முடியாது, அது எவனுமே மெரிக்க முடியாது. அந்த மாதிரி அந்த ஒரு சைக்கிள் மட்டும் கொடுத்தாங்க. 2006 2003 வருஷம் 400 ரூபாய் ஓயாப்பு செலெக்ஷன் பண்ணாங்க. அப்புறம் சரி அப்போ ஒரு குச்சி எடுத்து நல்லா தான் நடந்தேன். அப்போ வண்டி ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இளம் வயசில் வண்டி ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு எம்மிட்டோ நான் எழுதி போட்டேன். கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனேன், இன்னும் கிடைக்கல. அப்போ சரி என்ன பண்ணுறது, ஏன் கொடுக்க போனால் இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எத்தனையோ முறை போயிட்டு விண்ணப்பம். இப்போ கூட 2023 கூட 24 19 2019 அப்புறம் 2010 இப்படி எல்லாம் ஓடியாடி பார்த்துட்டு இவங்க யாரும் கொடுக்கறதில்ல. அதில் இருக்கிறவங்க முழு பூசணிக்காய் சோத்தாடு தின்றவங்க, எந்த கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு நின்றுட்டேன். அப்போ சரி எனக்கு அந்த 80 வயசில் நான் 84 விபத்தில் மாற்றுத்திறனாளியாகி 86வது வருஷத்துலேருந்து எனக்கு ஒரு 5 பெண் பிள்ளைங்க பிறந்து நான் 5வது ஒரு பையனை பிறந்தேன். அப்போ ஏதோ பசங்களை அவங்களுக்கு வேணுன்றது ஏதோ கொடுக்க முடியாது, நாம் ஏதோ அவங்கள பட்டினியை வைக்காமல் அவங்களுக்கு துணிமணி கொடுத்து வளர்த்து பெரியவங்களாக்கி இன்றைக்கி அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து. அன்றைக்கி நகை வேலை கம்மியாக இருந்துச்சு, அந்த நகையே நம்மளால் எடுக்க முடியல. இன்றைக்கி வரைக்கும் அந்த பிள்ளைங்களெல்லாம் இன்றைக்கி சின்ன வயசு பிள்ளைங்களாக இருந்திருந்தால் இன்றைக்கி இன்னும் பண்ண முடியாது. பிள்ளைங்க வீட்டில் இருந்துருக்கணும், கல்யாணம் பண்ண வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எவனையான போயிட்டு ஓடி இருந்துருக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி நரேந்திர மோடி பண்ணின்னுக்கிறது இந்த பாஜக ஆட்சி அவங்க வாய்க்கரிசிக்கே பத்தலை. எங்கிட்ட ஜிஎஸ்டி போட்டாலையும் அவங்க வாய்க்கரிசி பத்தலை. அவங்க செத்தா வானத்தை அவங்க மேலே தள்ளினா கூட அவங்களுக்கு பத்தாது. இப்படி இருக்கிறதுனால பாருங்கள், ஒரு கொத்தமல்லி தலை போட்டால் வித்தா பார்க்கணும், இல்லை லோட்டர் போடணும். போன வருஷம் இதே டைமில் கோஸு போட்டு ஒரு கோஸு 5 கிலோ வந்துருக்கும். 5 கிலோ வெட்டி எடுத்துருந்தால் ஒரு 400 பை வந்திருக்கும். அதுக்கு ஒரு 80,000 ரூபாய் செலவு பண்ணி கோஸு நட்டு அப்புறம் வந்த டைமில் யாருமே தோட்ட பக்கம் வரல. அப்படி லோட்டர் ஓட்டினது, அப்படி லோட்டர் ஓட்டு. அதே மாதிரி இப்போ இந்த சரஸ்வதி வேணான்னு சொன்னேன். சரி பையன் கேட்கல, நடுங்கப்பா 500 600 போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசனில்
இந்த தீபாவளி பண்டிகை சீசனில் வந்து வித்துச்சு சொரக்காய். அதை பற்றி இவங்க நட்டாங்க. நான் வேணான்னு சொன்னேன். அப்பவும் கேட்கல, சரி நட்டுட்டாங்க. இன்றைக்கி ஒரு ஏக்கராவுக்கு நடணும் அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு வந்து 1500 கூட்டம் வாங்கணும். 1500 கூட்டத்தில் இன்றைக்கி 25 ரூபா 30 ரூபா ஒரு கூட்டம். ஒரு 1000 கூட்டம் வாங்கினாவும் இன்றைக்கி 30,000 கொடுக்கணும். 1500 கூட்டம் வாங்கினாக்க இன்றைக்கி எவ்வளோ செலவாகுது? இப்படியெல்லாம் அது வாங்கி இதெல்லாம் உழவு செஞ்சு அதுக்கு எருவு போட்டு மறுபடியும் அதுக்கெல்லாம் கடங்கு ஓட்டி பேப்பர் கொண்டு வந்து போட்டு ட்ரிப்பு பைப்பு போட்டு பைப்புங்க அடித்து ட்ரிப்பு பைப்பு எல்லாம் கணக்கு பண்ணுறப்பட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 80,000 ரூபாய் அது ஒரு ஏக்கராவுக்கு. 80,000 ரூபாய்க்கு இன்றைக்கி ஒரு சொரத்தோட்டம் ஒரு சொரவரை போட்டு எழுப்புருங்க அப்படின்னா இன்றைக்கி 5 ஏக்கரை அறுவடை பண்ணால் கூட அந்த ஒரு ஏக்கரை செலவை எடுக்க முடியாது. அப்படி இருந்து அப்படி செலவு இன்றைக்கி ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை என்னமே பண்ண முடியாது. அதெல்லாம் வறுவல் வச்சுக்கிறது இல்லை. நம்மளது நிலம் இருக்குது அப்படின்றதுக்கோசரம் தான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை பண்ணுறோங்க. இந்த விவசாயத்தை விட முடியுமா சொல்லுங்கள்? விட முடியுமா? அப்போ என்ன செய்யணும்? இது செஞ்சுதான் ஆகணும். கல்யாணம் பண்ண பொண்டாட்டிக்கு வந்து துணி மணி சாப்பாடு சோப்பு சீப்பு எண்ணெய் நல்லது கெட்டது அத்தனையும் கொடுக்கணும். அந்த பொண்டாட்டி கொலையும் பண்ண முடியாது, பிள்ளைங்க பேர்னால் சாவடிக்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு பயிர் வச்சா இன்றைக்கி அவ்வளவும் பண்ணாக்க மறுபடியும் உரம் போட்டுனே இருக்கணும், மறுபடியும் மருந்து அடிச்சுனே இருக்கணும். ஒரு ஏக்கராவுக்கு இன்றைக்கி 6,000 ரூபாய்க்கு மருந்து வாங்கினா தான் இதுக்கு அடிக்க முடியும். 6,000 ரூபாய் இன்றைக்கி 3 மாதமே காய இருக்குது, 2.5 மாதமாக காய இருக்குது. 6,000 ரூபாய் கூட கைக்கு வந்து சேரலாம். அறுக்குது 10 மூட்டை 20 மூட்டை 15 மூட்டை 25 மூட்டை 30 மூட்டை அமுட்டை அறுத்தும் ஒரு அறுப்பு அறுத்தாக்க 300 ரூபாய் 400 ரூபா வந்தாக்க மருந்து அடிக்க முடியுமா? இப்படி அடித்து இப்படி விவசாயம் பண்ணி எந்த மாதிரி பொண்டாட்டி கட்டி பிள்ளைங்களுக்கு பொண்டாட்டிக்கு சீர் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு விவசாயி வந்து சீர் பண்ணணும். அப்போ தான் அது விவசாயம். விவசாயம் எதுக்கு பண்ணுறோம்? அடுக்குமாறு குடி பண்ணுறதுக்கா? இல்லை இதை வச்சு தங்கம் வாங்கலான்றதுக்கா? இல்லை இதை வச்சு எதனா ஒரு வியாபாரம் நிலம் வாங்கலான்றதுக்கா? அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து செய்கிறது வந்து விவசாயத்தில் நிலங்குது. அதை விட்டால் அடுத்தவங்க வந்து கேர்லெஸ்ஸாக சிரிக்குவாங்க. நம்ம நிலத்தை விடக்கூடாது. அது ஏதாச்சும் ஒன்று போடலாம். நம்மளுக்கு பணம் கொடுத்தா கொடுக்குது, விற்றா விற்குது, போனால் போகுது. அந்த மாதிரி ஒரு துணிச்சல் இறங்கி விவசாயம் பண்ணுறது. விவசாயம் பண்ணுற பெருங்குடி மக்களை இந்த வீடியோவை நான் பேசுகிறது தப்பு ரைட்டை பார்த்து லைக் கொடுங்க, தப்பானாக்க வேணாம். இன்றைக்கி வந்து ஒரு அதிகாரியாக ஓட்டு போட்டு ஜெயிச்சுக்கிறாங்க. இப்போ ஜெயிக்கிறதுங்களா ஜெயிக்கிறதில்ல அப்படின்றதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு தொகுதியில் வந்து ஒரு 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்கிக்கலாம். எவன் நம்மளுக்கு ஓட்டு போட்டான்னா எவன் போட போனான்னா இன்றைக்கி கம்ப்யூட்டர் இருக்குது. அது பாதுகாக்கிறவன் வந்து அவனுக்கு காசு கொடுத்துட்டு அவனை நம்ம விலை கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி போகிறாங்க. ஏன் இந்த சொர்க்காயை கொஞ்சம் பாருங்களேன், அந்த வரலாம் பாருங்கள் இப்படி இருந்தோம். நான் ஒரு மாற்றுத்திறனாளி, எல்லாருக்கும் தெரியும். இது டாக்டர் தான் வந்து செக் பண்ணி மனுஷனுக்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இப்படி இருந்தோம். ஒரு 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 விண்ணப்பம் எழுதணுன்னாக்கா அதுக்கு தகுந்த ஆளுங்களாண்ட போயிட்டு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும், விஏ கிட்ட போகணும், ஆர்ஐ கிட்ட போகணும், கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணும், அவங்க செக்கப் பண்ணணும், டாக்டர் செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. பார்த்தாவே கண்டுக்கலாம். அந்த மாதிரி நான் எத்தனையோ மனு கொடுத்து பார்த்துட்டேன் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு. இங்கே கிராமத்தில் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் சேர்ந்து எழுதுறது, நம்மளுக்கு ஒரு லோன் எடுக்கலாமா, ஒரு வண்டிக்கு தருவாங்களா, என்ன இருக்குது, நல்லா இருக்கிறவன் எவன் வண்டி கேட்குறான். இப்படி என்ன மாதிரி இருக்கிறவங்க பல திட்டத்தை போடுறாங்க. இதோ மாற்றுத்திறனாளிகளுக்கு இது வந்துச்சு அது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு
மாற்றுத்திறனாளிகளுக்கு எட்டுறது வரைக்கும் தான் பிடுங்க முடியும், எட்டாத்த பிடுங்க முடியாது. அதே மாதிரி தான் இன்றைக்கி சென்னையில் பெரிய பெரிய டவுனில் இருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பெரிய டவுனில் எந்தெந்த அமைச்சர் பக்கத்தில் இருக்கிறாங்களோ மாற்றுத்திறனாளிங்க அவங்களுக்கு தான் அந்த செலவு பண்ணி போட்டு இவங்க பீத்துக்கிறது. எங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் 1500 காசு வருது. 1500 காசு வாங்கி மாதமெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு இருக்க முடியாது. மாதமெல்லாம் எப்படி சாப்பிட முடியும்? மாதம் ஆயிட்டு பிறகு அந்த குடும்பத்தில் சின்னவங்க பெரியவங்க எங்கள் குடும்பத்தில் யாரும் இல்லாதந்தா டீ சாப்பிட முடியுமா? சொல்லுங்கள். கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனால் அங்கே ஒரு எடுப்படி இருக்கிறார். அவர் டாக்டர் வரும்போது அவர் டாக்டர் செக் பண்ணி சொல்லிட்டு அது ஓகே, உன்னால் ஆகும் இல்லை ஆகாது. அவர் பீக்கு மண் வர குசு மாதிரி இருந்து உன்னால் ஆகாது, உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியாது, ஓகே கெட் அவுட் என்னும் பேசுறதுக்கெல்லாம் இல்லை. அவங்க அப்பா மட்டும் தான் அப்படியெல்லாம் கேட்டு பார்த்துட்டு சரி இதெல்லாம் நம்ம எதிர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் கம்முன்னு அடங்கிக்கணுங்க. இன்றைக்கி வரைக்கும் இப்படி நடக்க முடியாது. 2 கால் இல்லாதவங்க கூட தூக்கி உட்கார வச்சுட்டாக்கா வண்டி ஓட்டுறான். எனக்கு 2 கால் நடக்க முடியாது அப்படின்றது ஒன்று தான். கோல் பிடிச்சி நடக்குவேன், வண்டி பிடிச்சா ஏறி உட்காருவேன், வண்டி ஓட்டுவேன், 2 கையும் நல்லா இருக்குது. இதை கொடுக்கலாம் தானே? இல்லை ஒரு அரசாங்கத்தில் இத்தனை லட்சம் வீடு கட்டி கொடுத்துனுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரலில் சொல்கிறாங்க, மாநில அரசாங்கத்தில் இத்தனை லட்சம் வீடு ஆகினுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளை தேடி வீடு கொடுக்கறதுக்கு முடியாதா? மாற்றுத்திறனாளிகளை பார்க்குறவங்களுக்கெல்லாம் குருடாயிருச்சா? கண் இருக்குது தானே? கிராமத்தில் இருக்குது, முக்கிய சேவர்கள் கிராமத்து சேவகர்களுக்கு இருக்கிறாங்க. இந்த கிராமத்தில் கணக்கு எடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பண்ணலாம், மற்றவங்களுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்ன 1 லட்ச ரூபாய் சம்பளம் போடுறீங்களா? 1500 கொடுத்துட்டாக்க பெரிய அந்த 1500 வச்சு நாங்கள் மண்ணை கூட கவ முடியாது. இப்படியெல்லாம் இருந்து இந்த மாதிரி இந்த சொற்காயை பாருங்கள். இன்றைக்கி போட்டு விட்டா, இன்றைக்கி அறுத்து விட்டாக்க நாளைக்கு பில்லு கொண்டு வந்து கொடுத்தாக்க, இன்றைக்கி 20 மூட்டைக்கு 30 மூட்டைக்கு பில்லு கொண்டு கொடுத்தா 100 200 கொண்டு வந்து கொடுத்தாக்க எப்படி பண்ண முடியும்? இன்றைக்கி ஒரு 150 ரூபா 100 ரூபா இன்றைக்கி தக்காளி ஏறுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மூலையிலேருந்து இந்த மூலை வரைக்கும் அமைச்சருங்கள் இருக்கிறாங்க. இல்லை ஏறி போச்சு, பொதுஜனங்க நகரத்தில் வாழ முடியல, அவங்களுக்கு கடை போட்டு